இந்த விலைவாசியை அடிப்படையாக கொண்டு இவர்கள் அடுத்த கட்டத்தை எதிர்க்கட்சியினர் நகர்த்துவதற்கு தயாராகின்றார்கள். இப்போது பார்த்தீர்கள் என்றால் கருத்து வேறுபாடுகளை மறந்து எதிர்க்கட்சியிலே தமிழ் கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் என்று எல்லோரும் அதற்குள் ஒன்று சேருகின்ற ஒரு துர்ப்பாக்கியம் இருக்கின்றது. என்று சொன்னால் அன்று உதய கம்பன்பில வெளியிட்ட நூல் வெளியீட்டிலே சஜித் பிரேமதாசா சென்றிருந்தார். எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே சென்றிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த விசாரணை என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருங்கி சிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற சந்தேகம் எம்போன்றவர்களிடம் இருக்கின்றது. என்றால் விசாரணை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றார்கள். அவர்கள் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இந்த விசாரணையை முன்னெடுக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இதில் இவ்வாறு இருக்க வேண்டும். சுரேஷ் ஆலவின் மனைவியினுடைய புலம்பலம் வெளியாக இருக்கிறது. எனது கணவருக்குரிய பாதுகாப்பை வழங்குங்கள். அவர் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கின்றார். அவர் மிகவும் ஒரு ஆரோக்கியமற்ற சூழ்நிலையில் அவர் வசிக்கிறார் என்கின்ற மனைவி தொடர்பிலான தகவல் ஒன்று சமூக வலைத்தளங்களிலே பரவி இருக்கின்றது. இப்போது ராஜபக்ச தரப்பு நிம்மதி இழந்திருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சவின் வழக்கு விவகாரம் வர இருந்த சூழ்நிலையில் அந்த ஆதாரத்தை கொடுத்தவர் மரணமாகியிருந்தார். இப்போது இந்த சாட்சிகளை பாதுகாப்பதிலும் இந்த அரசு மிக கவனத்தோடு செயற்பட வேண்டும். சிறைக்குள் சுரேஷாலே பிள்ளையான் போன்றவர்கள் இருந்தாலும் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியிருக்கின்றது. எதுவும் எந்நேரமும் நடக்கலாம் என்பது இப்போது இலங்கையிலே எல்லா இடங்களிலும் ராஜபக்ச தரப்புகளின் அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நாசகார செயற்பாடோடு தொடர்பானவர்களின் தொடர்புள்ள அதிகாரிகள் பலர் இருக்கின்றார்கள். அரசு இந்த விடயத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும். இப்போது அரசின் பேரை சீர்குலைப்பது அல்லது அந்த செயற்பாட்டை சிதைப்பதில் எதிர்க்கட்சிகள் இடம் தேடி திரிகிறது. அதற்கு இடம் கொடுப்பீர்களாக இருந்தால் அதிலிருந்து மீள்வது என்பது அசாத்தியமாகிவிடும். எனவே இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் கோட்டாபாய ராஜபக்ச ஒரு வருடங்களுக்கு பின்னர் சுரேஷாலே கைது செய்யப்பட்டது போன்று கோட்டாபாய கைது செய்யப்படுவாரா அல்லது இன்னும் பல ராணுவ அதிகாரிகள் முடக்கப்படுவார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் விசாரணை அடுத்த கட்டத்தை கடந்திருக்கின்றது. பிரான்சுக்கு சுரேஷாலே சென்று வந்த பின்னர் இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நுகர்ந்திருக்கிறது. மட்டக்களப்பில் இருந்தும் இன்னும் பலர் கடந்த வாரம் இல்ல அதற்கு முந்தைய வாரம் 3 டிஎம்பிபி கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் ரகசிய அதிகாரிகளை சந்தித்து சில கோப்புகளை கையளித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் இன்னும் பல அதிக அளவில் இடம்பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாட்சியங்கள் வழங்குவது, ஆதாரங்களை கொடுப்பது என்று இவை இடம்பெறுமாக இருந்தால் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை இடம்பெறும். ஏனென்று சொன்னால் இப்போது இந்த விசாரணை அதிகாரிகளை பொறுத்தவரையில் குழப்பம் இல்லாமல் விசாரணை செல்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தில் எப்படி திறக்கப்பட போகிறது. இப்போது கோட்டாபாய ராஜபக்சவின் வீடை நோக்கி மிகவும் ரகசியமான முறையில் பலரும் சென்று நலம் விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது.